வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ பணப்பட்டுவாடா பத்தி ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். இந்த ஹை 1000, 12,000, 21,000 நம்பர்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல எது நிஜம், எது வெறும் வதந்தி, எது வெறும் தேர்தல் வாக்குறுதின்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? வாங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்து தெளிவுபடுத்தலாம். முதல்ல இந்த 5000 ரூபாய். இது இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த பணம். அடுத்தது இந்த 12,000 ரூபாய். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேந்து வரப்போற ஒரு மெகா ஸ்கீம் அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த 21,000 ரூபாய். இது இந்த ரெண்டு தொகையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு டோட்டல் அமௌண்ட்னு சொல்லப்படுது. சரி, இது எல்லாத்தையும் பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. சரி, ஒரு முழுமையான ஐடியா கிடைக்க நாம இத 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டோட 5000 ரூபாய் பட்டுவாடா, அப்புறம் மத்திய அரசோட 12,000 ரூபாய் திட்டம். இதுல எது உண்மை, எது வதந்தின்னு பாப்போம். கடைசியா நீங்க என்ன செய்யணும்னு ஒரு செக்லிஸ்ட். ஓகே, முதல்ல இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த பணத்தை பத்தி பார்க்கலாம். இந்த ரீசன்ட் பேமெண்ட் பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த திட்டம் மூலியமா தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5000 ரூபாங்கிறது ஒரு புது ஸ்கீம் கிடையாது. இது எப்படி பிரியுதுன்னா, பிப்ரவரிக்கான ரெகுலர் 1000 ரூபாய், மார்ச் ஏப்ரலுக்கான அட்வான்ஸா ஒரு 2000 ரூபாய், அப்புறம் ஒரு சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் போனஸா ஒரு 2000 ரூபாய், இப்படியெல்லாம் சேர்த்து தான் மொத்தமா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த மாசம் கொடுக்கிற 1000 ரூபாய 2000 ரூபாயா ஏத்துறோம்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. சரி, இது ஸ்டேட் கவர்மெண்ட் சைடு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்ன மாதிரி வதந்திகள் பரவுதுன்னு பாப்போம். ஏற்கனவே இருக்கிற PM கிசான் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்க. அத இப்போ 8000 ரூபாயா ஏத்தலான்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இதை விட ஒரு பெரிய புது ஸ்கீம் பத்தியும் ஒரு பேச்சு அடிபடுது. இப்போ பரபரப்பா பேசப்படுற அந்த 12,000 ரூபாய் மெகா ஸ்கீம் இதுதான். இது என்னன்னா, இது ஒரு ஒன் டைம் பேமெண்டா இருக்கலாம்னு சொல்றாங்க. முக்கியமா ஏற்கனவே கொடுத்துட்டு வர கேஸ் மானியம், உர மானியம், PM கிசான் திட்டம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரு 12,000 ரூபாயா கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்கிறதா தகவல்கள் வருது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சூழலையும் நாம புரிஞ்சுக்கணும். இது வெறும் நலத்திட்டமா மட்டும் பார்க்கப்படல. மாநில அரசோட 5000 ரூபாய்க்கு போட்டியா வரப்போற 2026 தமிழ்நாடு எலெக்ஷனை மனசுல வச்சு செய்யப்படுற ஒரு அரசியல் மூவா தான் இது பார்க்கப்படுது. சரி, இப்போ இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. எது உண்மை, எது வெறும் வதந்தின்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? வாங்க, அதை இப்போ தெளிவா பிரிச்சு பார்த்துடலாம். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் கன்ஃபர்ம்டான விஷயங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகையோட 5000 ரூபாய் பேமெண்ட், அப்புறம் PM கிசான்ல வர்ற 6000 ரூபாய், இதெல்லாம் உறுதியானவை. இன்னொரு பக்கம் இன்னும் உறுதி ஆகாத விஷயங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகைய மாசம் 2000 ஏத்துறது ஒரு வாக்குறுதி, அதே மாதிரி PM கிசான் தொகைய 8000 ஏத்துறதும் அந்த 12,000 ரூபாய் மெகா ஸ்கீமும் வெறும் வதந்திகளாதான் இப்போதைக்கு இருக்கு. சரி, எந்த திட்டம் வந்தாலும் வராட்டியும் உங்களுக்கு தகுதி இருந்தா அந்த பணம் சரியா வந்து சேர நீங்க இப்போ இருந்தே சில விஷயங்களை ரெடியா வச்சுக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க ஆதார் கார்டை பேங்க் அக்கவுண்டோட கரெக்டா லிங்க் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்க பேங்க் அக்கவுண்ட் NPCI மேப்பிங், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபருக்கு ரெடியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இப்படிதான் பணத்தை டைரக்ட் அக்கவுண்ட்டுக்கு அனுப்புவாங்க. மூணாவதா, நீங்க PM கிசான் திட்டத்துல இருந்தீங்கன்னா உங்க EKYC-ய கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கடைசியா, உங்க ஆதார்ல இப்ப நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர் தான் அப்டேட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்போதான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வரும். இதெல்லாம் பண்ணிட்டா எந்த தாமதமும் இல்லாம எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். சோ மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம்னு 2 பேருமே இப்படி பெரிய நிதி வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த நலத்திட்டங்கள் வரப்போற 2026 தேர்தலோட முடிவை தீர்மானிக்குமா? இது வெறும் எங்கள் மட்டும்தானா, இல்ல தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு விஷயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?